ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணட்டும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணட்டும். ஆண்டவரே அப்பா இயேசப்பா, இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும் தேவ சமூகத்தில். ஓ நீ தேவா இறங்கி வருவீராகப்பா. மெய் ஸ்தோத்திரம். ஓ மகிமையின் ராஜாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்று ஆண்டவரை ஆராதனையில் அமர செய்வோம். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவரை வரவேற்று அதுக்கப்புறம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கிற அவர் முன் வரணும். அவர் வரவேற்று நாம் முதலாவது பாட்டு பாடிட்டு ஜெபிக்க போகிறோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என்ற ஒரு பாட்டு. போற்றுவோமே போற்றுவோமே என்று போற்றி பாடி அவரை வரவேற்று இந்த ஆராதனையிலே அமர செய்வோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே தொங்கனேசுவே தோயா உமக்கே. தொங்கனேசுவே தோயா உமக்கே. துதிகள் சாத்திடுவே மங்கம் புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்கம் புகழும் புகழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்குள்ளரே எங்குமே ஒளி மங்கிடமலே தங்கிட வேண்டும். கங்குள்ளரே எங்குமே ஒளி மங்கிடமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழிதனிலும் பாவம் எறிந்த அன்னையுத்தமனே. ஆழிதனிலும் பாவம் எறிந்த அன்னையுத்தமனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் பல நெருக்கங்கள், அதாவது
பல சூழ்நிலைகளில் இருந்த காலங்களில் ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதன் அடிப்படையிலேயே நான் வேதத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது என்னன்னா 8 நாளைக்கு பின்பு. எத்தனை நாளைக்கு பின்பு? 8 நாளைக்கு பின்புன்னு சத்தம். அப்போ உடனே அதை நான் நினைத்து தியானித்து பார்த்தேன். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார் என்பதெல்லாம் இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வாரத்தின் முதல் நாள் காலையில் என்று இந்த அதிகாரம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறதை நாம் வாசித்தால் விளங்கிக் கொள்ள முடியும். பேதுரு, யோவான் ஓடி வருகிறார்கள். மகதலேனா மரியாளும் கல்லினிடத்தில் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். விசேஷமாக மகதலேனா மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக தேடினாள் என்பதை குறித்து கடந்த செவ்வாய்க்கிழமை சகோதரியுடைய ஜெபத்தில் நான் அவர்களுக்கு நல்ல ஒரு வெளிப்படுத்தலையும் ஆலோசனையும் கொடுத்தேன். உண்மையாகவே ஆண்டவரை மிக அதிகமாக நேசித்த ஒரு சகோதரி மகதலேனா மரியாள். இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் 5 மரியாள் என்ற பெயர் உள்ளவங்க இருந்தாங்க. ஆனால் மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் தான் அதில் சிறப்பானவர்களாக காணப்படுகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இயேசு உயிரோடு எழுந்த அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்கும்போது அவள் ரொம்ப விசேஷித்தமாக கர்த்தரை தேடுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் 8 நாளைக்கு பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே பயத்தோட, யூதர்களுக்கு பயத்தோட சீச்சர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பூட்டி இருக்கிறாங்க. அங்கே உள்ளே வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இயேசுவின் அந்த சரீரத்தில் வந்து அவர் என்ன செய்தார்? உங்களுக்கு சமாதானம். குறிப்பாக விசேஷித்தமாக தோமாவும் அங்கே இருந்தார் என்றெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பான காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். உண்மையா? ஹல்லேலூயா. பலவிதமான பயம், போராட்டம், பிரச்சனை, சோதனை, பாடுகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் அறியாத ஒரு தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். உங்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சமாதானம் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் கடந்த நாட்களிலெல்லாம் உயிர்த்தெழுதலுடைய மேன்மையான பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு சமாதானத்தை 3 முறை கூறியிருக்கிறார். நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்களேன். அந்த அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். வாரத்தின் முதல் நாளிலேயும் கூட அவங்க எல்லாரும் பயந்து போய் கதவு அடைச்சிட்டு இருக்கும்போது இயேசு அவங்க நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். தொடர்ந்து அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதல்ல, சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நாம் முதல்ல வாசித்த அந்த 26வது வசனத்திலேயும் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே 8 நாளைக்கு பின்பு
அவர் சென்று என்ன செய்தார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் நாம் சில காரியங்களை வாசிக்கும்போது, அதாவது லூக்கா 24:13 பாருங்க. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனாங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், சரி, நீங்க உங்களுக்கு தெரியும், இயேசு விதமாக உயிரோடு எழுந்த பிற்பாடு எம்மா ஊருக்கு சென்ற சீஷர்களோடு பேசி கொண்டு போகிறார். படிங்க. இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவருடைய அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீஷர்களோடு, எம்மாவுக்கு போன சீஷர்களோடு பல காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்களே என்று நினைக்கிறார். நீங்கள் 27வது வசனம் வரை தொடர்ந்து படித்து பார்த்துக்கொள்ளுங்க. பேசிட்டே போகிறார். இப்போ நீங்கள் வாசிக்கலாம் 30ஆம் வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில், அல்லேலூயா, அவளோட போயிட்டு அவளோட என்ன செய்தாரு? பந்தி இருந்தார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். 31வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அங்கே மறைந்து போனார். 36வது வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, திரும்பவுமாக இயேசு அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இங்கே நாம் கேட்ட இந்த வார்த்தைகளில் குறிப்பாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சமாதானத்தை அவர் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. முந்தின காலங்களில் பரிசுத்தவான்கள் இல்லாவிட்டால் தேவ ஜனங்கள் சந்திக்கும் போது ஒருவர் என்ன சொல்லுவாங்களா? சலோம் சலோம். சலோம் என்றால் சமாதானம் என்று. அதனால தான் சாலோமின் ராஜா என்று நாம் பாடுகிறோம். ஆகவே இந்த தேவ சமாதானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியம். அதுதான் நாம் இன்றைக்கு விஸ்தாரமாக பேச போகிறோம். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராம்? சமாதானத்தின் தேவன். பிதாவாகிய தேவன் சமாதானத்தின் தேவன். குமாரனா இயேசு கிறிஸ்து சமாதானத்தில் பிரபு. ஆமென். சமாதான பிரபு என்று இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, நீதியும் சமாதானமும் என்று ரோமர் 14:17 நாம் பார்க்கிறோம். ஆகவே திரியேக தேவன் சமாதானத்தை முக்கியப்படுத்தி அதை விரும்பி ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவருமே சேர்ந்து அவங்க எப்படிப்பட்டலாம் இருக்கிறாங்க? சமாதானமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எம்மா ஒரு சீஷர்களோடு கூட அவர் சம்பாஷித்து போய் அங்கே தங்குகிறார். அவர்கள் அப்பத்தை பிற்கும்போது அவர்கள் கண்டு கொண்டாங்க, இவர் தான் ஏசு என்று. அதுக்கப்புறம் அவர் மறைந்து போனார். நாம் முன்னெல்லாம் பாட்டு பாடுவோம் இல்லையா? என்ன பாட்டு பாடுவோம்? வாருமையா போதகரே பாடலாமா? வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம், ஒளிமங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா, ஒளிமங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா, கடித்திரவு காத்திருப்போம், கடித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய், வாருமையா போதகரே அந்தமிடம் தங்கியிரும், வாருமையா போதகரே அந்தமிடம்
தங்கியிரும். நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயக நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயக நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை பொரிய, தாமதமே தயை பொரிய, தற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே, அந்தமிடம் தங்கியிரும். உண்டன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். உண்டன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். பந்தரமும் பரிகரித்து, பந்தமர பரிகரித்து, வாக்கியமலின் தாண்டருள்வாய். அருமையா போதகரே, அந்தமிடம் தங்கியிரும். பெருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் பெங்களூர் போன போது ஒரு சகோதரி வீட்டில் அவர் சொன்னார், இப்போல்லாம் பழைய பாட்டை கேட்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஆனால் நீங்கள் அடிக்கடி பழைய பாட்டு பாடுறீங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா? ஓல்ட் இஸ், ஆமாம், அருமையான பாட்டு. அந்த ஒரு ஸ்டீச்சரோடு கூட நாம் இன்றைக்கு பந்தி இருந்து அவரை கண்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆகவே இந்த சமாதானம் என்று சொல்வது மிக மிக முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், சந்தோஷம் என்று பெயர் வச்சுருக்காங்க தெரியும், சமாதானம் என்று பெயர் வச்சிருக்கிறது தெரியும், நீதி என்று பெயர் வச்சுருக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பெயருக்கேற்ற சமாதானம் அல்லது நீதி அல்லது சந்தோஷம் இருக்கிறதா என்றால் ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறி. எங்கோ அங்கொன்றாக சமாதானம் இருக்கிறது. எனக்கு தெரியும், நீதி என்கிற சகோதரியுடைய வாழ்க்கை, சமாதானம் என்கிற சகோதரியுடைய வாழ்க்கை தெரியும். ஆகவே பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழணும். எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என் பேர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்கு போன பிற்பாடு, ஊருக்கு போன பிற்பாடு எங்கள் கிராமத்திற்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்துச்சு. அந்த போஸ்ட் கார்டில் அங்கே இருக்கிற எல்லோரும் கத்தரி பந்திக்கு வந்து சேருங்க முதல் வாரம் அப்படின்னு அந்த போஸ்ட் கார்டுடைய பின்பகுதி அட்ரஸ் எழுதுறது சின்ன அந்த பகுதியில் கீழே கடைசி ஒரு வார்த்தை, தம்பி யோவானை கேட்டதாக சொல்லவும். ஆஹா, என் பேர் தானே. அப்புறம் தான் நான் கேட்டேன், என்ன யோவான்னு பேர் வச்சுருன்னு கேட்டால், நிறைய பேர் இந்த நாட்களில் ஜான் இருக்கு, கே ஜான், ஒய் ஜான், சி ஜான் நிறைய இருக்கிறாங்க. அதனால் தமிழ்லேயே யோவான்னு பேர். அப்போ யோசித்தேன், அது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெயர் தான். ஆமேன். அப்போ நான் எப்படி இருக்கணும்? அன்பின் சீசனாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உங்களுடைய பெயருக்கு ஏற்றபடி நீங்களும் வாழ்ந்து காட்டணும். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே சமாதானம் மிக முக்கியமாக இருக்கிறது. வேத வசனத்தில் பார்க்கிறோம், யாக்கோப்பு சொல்லும்போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. பாருங்க, சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. யாக்கோப்பு இவ்விதமாக அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. அதே போல தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நிறைய குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நிறைவாக சமாதான பிரபு படிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறதாக தீர்க்கதரிசியாகி ஏசாயாவில் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்கள் அவர் சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன், சொத்து சுகமெல்லாம் அப்புறம்,
என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறாரோ? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்களேன். 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக உங்களுக்கு நான் சமாதானம் கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்னத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு? சமாதானத்தை வைத்து போயிருக்கேன்னு சொல்லுகிறார். அந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஆகவே நாம் என்ன எப்படி இருக்கணுமா? கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். ஆகவே தான் நிருபங்களில் நாம் பார்க்கிறோம், சமாதானத்தின் தேவன் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. சமாதானத்தின் தேவன்கள் என்ன செய்யணுமா? இருதயத்தை ஆளுகை செய்து விட்டால் அந்த சமாதானத்துக்கு விரோதமாக வேறு எந்த பொல்லாத வல்லமையும் செயல்படவே முடியாது. ஆகவே தான் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறது மட்டுமல்ல, சமாதானம் அருளி அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் விதமாய் நாம் பார்க்கிறோம். படிக்கலாமே. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பலன் கொடுப்பார், சமாதானம் அருளுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் சமாதானம் உண்டு. அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் பாதுகாப்பு உண்டு. எல்லாமே அவர் நமக்கு தருகிறார். பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர் என்ன செய்கிறாரோ? ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் தீர்க்கதரிசி சொல்லும்போது இந்த சுவிசேஷமானது சமாதானத்தின் சுவிசேஷம். ஆமென். ஏசாயா 52:7 பாருங்க. 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். அல்லேலூயா. பாருங்க, சமாதானத்தை கூறி ரட்சிப்பை கூறி சுவிசேஷனுடைய பாதங்கள் சீயோன் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆகவே இந்த சுவிசேஷமானது சமாதானத்தின் சுவிசேஷம். தேவனும் மனிதனும் சமாதானமாக இருக்கணும், மனிதனும் சமாதானமாக இருக்கணும். 1000 ஒரு சரசாட்சியில் மனிதனும் மிருகம் கூட இல்லையா? அப்படிதானே? ஒரு சிறு பாலகன் ஒரு சிங்கத்தின் மேலே இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்குள்ளே சமாதானம், தேவனோடு உங்களுடைய சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானம், எல்லா வகையிலும் கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள் விரும்புங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள். இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்க சமாதானம் பண்ணுவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள். ஆமென். அதனால தான் எப்பவுமே சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களையே நாம் சிந்திக்கணும். 120வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை பகைக்கிறவங்க இருக்கிறாங்களாம். 6வது வசனம். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். சரி பாருங்க, சமாதானத்தை பகைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நாமோ சமாதானத்தை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு கூறணும், சொல்லணும், சமாதானம் பண்ணணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஒரு பெரிய 3 வியாபாரிகளுடைய ஒரு குடும்பங்கள், 3 வியாபாரிகள் அவர்களுடைய காரியங்களை செப்பரேட் பண்ணணும், தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமாதான தேவ புத்திரன், ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அந்த வீட்டுக்கு கொண்டு போனார். அவர் போகும்போது
அவர் என்ன பண்ணார், அவரோட ஒரு சிறிய ஊழியக்காரனையும் கூட்டி கொண்டு போனார். ஒரு சிறிய ஊழியக்காரனையும் கூட்டி கொண்டு போனார். அங்கே போய் அந்த 3 வியாபாரிகளும் அங்கே அமர்ந்து காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய செப்பரேட் பண்ணுறதுக்காக பேசி கொண்டிருக்கும்போது அங்கே இந்த தேவ மனிதன் அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே அழைத்து கொண்டு போன அந்த சிறிய ஒரு ஊழியக்காரன் அங்கே உட்கார்ந்து கொண்டு முதலாவது அவங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரன் முதலாவது ஜெபம் பண்ணிட்டு பிறகு பேசலாம் என்று. ஆமேன், அல்லேலூயா. அந்த சிறியவன் யார் நினைக்கிறீங்க? நான் தான் அங்கே போயிருந்தேன். அப்போது அவங்க ஜபிக்க சொன்னாங்க. எனக்கு உடனே ஒரு பாட்டு தான் வந்து, இப்போ எப்பவுமே ஜபம்னு சொன்னோன்னு ஒரு பாட்டோடு ஜபம் பண்ணுவேன். அப்படி தான் அநேக இடங்களில் இருக்கும். சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து, இவர்தான் 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 சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து, நமதாதி பிதாவின் திரு பாலன் இவர் அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க காரியங்களை நன்றாக பகிர்ந்து கொண்டு இவ்விதமாக அந்த நாட்களில் இந்த தேவ மனிதன் அங்கே போய் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் ஒரு விதத்திலும் மறந்து விடக்கூடாது. இப்படி சமாதானம் உண்டாவதாக என்று பேசி கொண்டிருக்கிறோமே, இந்த சமாதானம் நமக்கு எப்படி கிடைக்கும் அது தெரியணும் இல்லையா? சமாதானம் எப்படி கிடைக்கும், அப்படி என்றால் அது எங்கே கிடைக்கும் என்பதெல்லாம் அறிந்து கொண்டு அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். முதலாவது குறிப்பாக நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை முதல் வாசிக்கலாம். 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தீமை செய்து இல்லாவிட்டால் ஏதாவது பகை உண்டாக்கி சமாதானத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமாக பாராட்டி கொண்டிருப்பார் என்றால் அங்கே நாம் செய்ய வேண்டிய காரியம் எதை சொல்கிறது? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாக. அப்ப சமாதானம் எப்படி கிடைக்கும்? நம்முடைய வழிகள் என்ன செய்யணும்? சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்படிதானே? உங்கள் வழி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? வழி இதுவே நடுவுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியான சொல்ல இல்லையா? சில வேளை தவறும்போது, பின்வாங்கி போகும்போது, வலது பக்கமோ இடது பக்கமோ சாயும் போது ஆவியான என்ன சொல்றாரு? வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்ற ஆவியானுடைய சத்தத்தை பின்னாடி இருந்து கேட்கும்போது நம்முடைய வழியை சரிப்படுத்தி கொண்டோம் என்றால் நமக்கு எதிராக இருக்கிற யாருமே சத்துருவாக இருக்க முடியாது. ஆகவேதான் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி வருவாங்களா? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? நேசகுமாரி சொல்கிறாங்க, எத்தனையோ பேர் அவங்களுக்கு எதிராக பல காரியங்களை வேலைக்கு விரோதமாக, குடும்பத்தில் சில சூழ்நிலைக்கு விரோதமாக பேசும்போதெல்லாம் கர்த்தருடைய காரியத்தை வசனத்தை அறிந்து என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தேன், அதனால கர்த்தர் எனக்கு அவர்களை நண்பராக்கி கொடுத்தார். அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு சில சத்துருக்கள் இருக்கக்கூடும். ஆனால் நாம் நம்முடைய வழியை சரிப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம் என்றால் வைத்துக்கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட சத்துருக்களும் நம்மை பார்த்து என்ன செய்வாங்க? சமாதானமாகும்படி செய்வார். இப்போ சமாதானம் எப்படி கிடைக்கும்? நாம் நம்முடைய வழியை சரி பண்ணணும். மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அப்படி நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் அதிலேயே சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. அந்த குற்றம் செய்தவங்களோ அவங்க சரிப்பட்டு நல்லாயிருவாங்க. ஆகவே நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன செய்யணுமா? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எங்கே வாசிக்கிறோம்? 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் என்ன பேசினாரு? வேற எந்த மேலும் உங்கள் நம்பிக்கையை வைக்கவே வேண்டாம். முழு பலத்தோடு, முழு ஞானத்தோடு, முழு விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் மாத்திரம் நாம் நம்பிக்கையாக இருப்போம் என்றால் நாம் ஒரு நாள் ஒருபோது என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். அப்படிதானே?
கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க என்பதை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நன்றாக வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் என்றால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதனால தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு கூட அது தெரியும், வசனம் மனப்பாடம் தெரியும். ஆனால் வாழ்க்கை நடைமுறைகளை பெரியவர்களாகி நாம் என்ன செய்யணும்? இரவும் பகலும் வேதத்து தியானமாக இருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆக நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வழியை சரிப்படுத்தி கொண்டு அவருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் கூட நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆகவே தான் எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், நின்று பார், வழியிலே நின்று பார், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று நல்ல வழி எது என்று விசாரித்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அங்கே சமாதானம் உண்டாகும், அமைதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஆகவே நின்று கவனித்து பார்த்து நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அங்கே தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும். ஆமீன், அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இனிமேல் எனக்கு சத்துருவே இருக்காம, ஒருவன் இருக்காம இருக்கணும், யாருமே இருக்கக்கூடாது, நான் என் வழி என்ன செய்வேன்? சரிப்படுத்துவேன் என்று சொல்லி தீர்மானிச்சிங்கன்னா பக்கத்து வீடோ பக்கத்து ஆட்களோ அல்லது பழகிற வேலை செய்கிற இடங்களிலோ எந்த சத்துருக்கள் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்வார்? அதை மாற்றி விடுவார். தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அதனால தான் வழியிலேயே நீ அவரை முத்தம் பண்ணணுமா இல்லையா? குமாரன் கோபம் கொள்ளாமலும், சங்கீதம் 2 நான் படிக்கிறோம் 11-12 வசனங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பூர்வ பிதாக்களாகிய ஏசா யாக்கோபை பற்றி நமக்கு தெரியும். எவ்வளோ பகை பாருங்க. பயந்து அவன் ஏசாவுக்கு பயந்து யாக்கோப்பு மாமாவுடைய தேசத்துக்கே ஓடிப்போய் ஏறக்குறைய 20-21 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திரும்ப வருகிறான் இல்லையா? கர்த்தர் சொன்னா நீ மறுபடியும் எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லி, அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு புறப்பட்டு வரும்போது அவன் செய்த முதலாவது காரியம் என்ன? ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? எல்லாரையும் தனிப்படுத்தி விட்டு இல்லையா, தன்னுடைய மனைவி பிள்ளைங்க ஆடு மாடு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் தனித்து விட்டவனாக விட்டுட்டு இவன் தனித்து போய் என்ன செய்தான்? அந்த ஆற்றங்கரையில் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் அங்கே அவனுக்கு உண்டாச்சு. அவன் பெயர் அப்படிதான் உண்மையாக அவன் சொல்லி அங்கே இதெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். 33வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால். யாக்கோபு தன் மூத்த சகோதரனாகிய ஏசாவிடத்தில் சொல்றார், உன்னுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பாருங்களேன், பகைச்சு அவன் ஓடி பயந்து இருந்த அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொன்னபடி அவன் திரும்ப வந்தபோது தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து அவன் எத்தனான யாக்கோபு ஏமாற்றுகிறவன் இல்லையா? ஆனால் இப்பொழுது அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டவன். இங்கே பார்க்குறோம் 2 பேர் என்ன செய்கிறாங்க? சந்திக்கும்போது சொல்கிறாரு, உன்னை நான் பார்த்தது தேவனுடைய முகத்தை பார்த்தது போல இருந்தது. ஆமென், அல்லேலூயா. சில முகத்தை பார்க்கும்போது எரிச்சிடுறாங்க, அப்படியே சுட்டு எரிச்சிடுறது போல இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களை எப்படி அவங்க பார்க்குறாங்க? உங்கள் பார்வை ரொம்ப முக்கியம். ஆமாம், அதனால தான் கண் ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க. கண் மோசம்னா கண் படுறது ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க. ஆமாம், சில பொல்லாத மனுஷனுடைய பல்லுக்கும் கண்ணுக்கும் தப்ப வேணும்.
124வது சங்கீதம். அவருடைய பற்களுக்கு எங்களை இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு படி 24 124 சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். 6வது வசனம் படிங்க. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வேத வசனத்தை எடுத்துங்க. கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான். ஆகவே யாக்கோப்பும் ஏசாவும் சந்திக்கும் போது அவங்களுடைய முகம் தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருந்தது. உங்களுடைய முகம் அப்படி காணணும், அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள இந்த சமாதானம் உண்டாகும். ஆகவே ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அடுத்த பகுதியாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே ஒரு விசேஷித்த குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நாபால், அபிகாயில் என்ற 2 பேரும் அவருடைய சுபாவங்களை குறித்து வேதத்தில் என்ன பார்க்கிறோம். அந்த நாட்களில் தாவீதினுடைய வேலையாட்கள் நாபால் இடத்துல சென்று உதவிக்காக வேண்டிக் கொண்ட போது நாபால் அவர்களை ஏளனமாக பேசி, நீங்கள் யார், இப்படி எஜமான விட்டு போகிற அநேகர் உண்டு, என்னுடைய அப்பம், என்னுடைய ரசம், என்னுடைய ஆடு என்னுடையது, நான் அப்படி யாருக்கு கொடுக்க மாட்டேன் சுயமாக பேசின அவன். அது நிமித்தமாக அந்த வேலைக்காரர் 10 பேர் போய் தாவீதினிடத்தில் சொன்னபோது தாவீதுக்கு ரொம்ப கோபாவேசத்தோடு தாவீது எங்கே புறப்பட்டு வருகிறாரு? நாபாலுடைய வீட்டுக்கு வருகிறார். நாபாலுடைய வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை அழிக்கணும், அதுக்கு விரோதமாக செயல்படணும் என்று கோபாவேசத்தோடு யார் புறப்பட்டு வருகிறது? தாவீதும் அவனோடு கூட இந்த மனுஷர்கள் புறப்பட்டு வர்றாங்க. இந்த காரியத்தை அந்த அபிகாயில் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நீங்கள் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுது வாசித்து பார்த்தா அந்த விவரம் நன்றாக உங்களுக்கு தெரியும். அதாவது அபிகாயில் தாவீதை சந்திக்கிற அந்த நேரத்தில் அவள் தன்னை மிக அதிகமாக தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. அபிகாயில் தாவீதை காண்கும்போது தீவிரமாக கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். ஆண்டவனே, படிங்க. இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் ஆண்டவனே. உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக ஆண்டவனே, உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவனே என்று 15 முறை இந்த அதிகாரத்தில், அதாவது 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவனே என்று அவள் தரையில் விழுந்து தாவீதுக்கு முன்பாக என்ன செய்தா? தாழ்த்தினாள். ஆமேன், ஆமேன். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக பல பொல்லாத வல்லமைகளோ சில நாச மோசங்களோ ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை என்ன செய்யணும்? தாழ்த்தி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கே தேவன் சேமத்தை கொடுப்பாரு. அப்படி என்றால் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தனிப்பட்டவர்களுக்கும் சேமத்தை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுப்பார். ஹல்லேலூயா. 35ஆம் வசனத்தை படிங்க கடைசியா. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி இவ்விதமாக தாவீதிடத்திலே அவள் போராடி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பிற்பாடு தன்னுடைய வெகுமதிகளை கொடுக்கிறாள். அவளை பார்த்து நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். ஆமென். நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி தாவீதின் கண்களில் இரக்கம் கிடைத்தது. சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். உண்மைதானே? அப்படி என்றால் அவள் ஆண்டவனே என்று தன்னை தாழ்த்தி தாவீதின் முன்பாக முகப்புற விழுந்து அவள் இஞ்சி கேட்டது நிமித்தமாக, தாழ்த்தினது நிமித்தமாக
இப்போ அவளுக்கு என்ன கிடைச்சது? சமாதானத்தோட என் வீட்டுக்கு போ. ஆமேன். நடந்த விஷயங்கள்லாம் பிறகு வேற என்றால் அவளுக்கு அந்த சமாதானம் கிடைத்தது. அதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ளாக புருஷன் மரித்து போனார். இந்த அபிகாயில் தாவீதுக்கு மனைவி ஆகிறது அந்த அதிகாரத்தில் இறுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இல்லாவிட்டால் தாவீது அவளிடத்தில் எதிர்பார்த்த காரியம் என்ன? தன்னை அவள் தாழ்த்திருந்த காரியத்தை முக்கியப்படுத்துறதை பார்க்கிறோம். ஆகவே தான் மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, மனுஷனே உன்னிடத்தில் ஆண்டவர் என்னத்தை கேட்கிறாரு? பணமோ பொருளோ ஆஸ்தியோ சம்பத்தோ அல்லது வேற என்னத்தை கேட்கிறார்? படிங்க மீகா 6:8. மனுஷனே மனுஷியே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், உன்னுடைய தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார்? அல்லேலூயா. வேற என்னத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்பதில்லை. மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நியாயத்தை கொடுத்திருக்கிறார், நீதியை கொடுத்திருக்கிறார், பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதெல்லாமே ஆண்டு தந்திருக்கிறாரு. அப்போ உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் மனத்தாழ்மை. தாழ்மை விட மனத்தாழ்மை என்பது மிக முக்கியம். மிகுந்த மனத்தாழ்மை என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். விதமாக நாம் வேத வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தாழ்மையான ஒரு ஜீவியம் இருக்கும் என்றால் நம்மை அந்த தாழ்மை உயர்த்தும் மேன்மையிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். உபாகமம் 10ஆம் அதிகாரத்திலையும் கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை படிக்கிறோம். 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதெல்லாம் குறிப்பா நீ எழுதி வைத்து தியானித்து உங்கள் வாழ்க்கையில தாழ்மை மனத்தாழ்மை கற்றுக்கொண்டால் சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். சமாதானத்துடன் வீட்டுக்கு போகலாம். பாவம் மன்னிக்கப்பட்ட போது கூட, ஸ்திரீ சுகமாக்கப்பட்ட போது கூட, மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்றார். அப்படிதானே? அப்படி என்றால் அதனால தான் வேதம் சொல்கிறது, யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு. ஏசாயா 57:22 வாசிக்கிறோம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். தேவன் என்ன சொல்றாரு? துன்மார்க்கனுக்கு சமாதானம். எப்படி இருக்கும் வாழ்க்கை? துன்மார்க்கமாக இருந்தால் அல்லது பொல்லாத வாழ்க்கை இருக்கும் என்றால் அவங்களுக்கு என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது, நிம்மதி இருக்காது, சுகமும் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். நாம் தாழ்மையாய் மனத்தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, அதாவது மனாசே, யூதாவின் ராஜாவாகிய மனாசே என்பவன் சாதாரணமான மனுஷன் அல்ல. 12 வயதில் அவன் ராஜரீகத்துக்கு வந்தான். ரொம்ப பொல்லாத வேலை செய்தான் இல்லையா? ரொம்ப பொல்லாத காரியம். விக்கிரங்களை உண்டாக்கினான், தோப்புகளை உண்டாக்கினான். ஆண்டவருக்கு மிக மிக பிரியமில்லாமல் மோசமாக நடந்துட்டான். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. படிச்சு பாருங்களேன். 2 நாளாகும் 33:10. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். எதுக்காக? என்ன ஆச்சு? கர்த்தர் அவளோடு பேசின போது அவங்க என்ன செய்யல? பின்னாடி கவனிக்கிறீங்களா? திரும்ப வாசிங்க இந்த 10ஆம் வசனம். கர்த்தர் மனாசேயோடும் கர்த்தர் உன்னோடு பேசும்போது அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனதுனால ஆகையால் அவன் சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போறான். பாருங்க, அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனான். யார் அவன்? ஒரு யூதாவின் ராஜா. ஆனா
அவன் அப்படி கொண்டு போகப்படுகிறான். அதை குறித்து 13 வசனம் பாருங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படி கவனிங்க, இப்படி அவன் நெருக்கப்படும் போது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, அங்கதான் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இப்படி அவன் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக கெஞ்சுகிறான், பெக் பண்ணுகிறான், பிச்சை எடுக்கிறது போல இல்லையா, பெகிங், கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு, ஆமென், அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எந்த ராஜ்யத்தை திரும்ப வந்தான்? தன்னுடைய ராஜ்யம், சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் தேசம் எருசலேமுக்கு திரும்பவும் கர்த்தரவனை கொண்டு வந்தாரா, கொண்டு வரலையா? ஆமா, உண்மையாகவே அங்கே தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஆண்டு சமூகத்தில் போராடி அவன் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அவனுக்கு இறங்கி திரும்பவும் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஆமேன். ஏதோ சில வேளையில சில சூழ்நிலைகளை பின்வாங்கி போயிருக்கலாம், கவனிக்காம கர்த்தரை வழிவிட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்தின் நிமித்தமாக போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டு சமூகத்தில் கெஞ்சி ஜெபித்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது மனசையை திரும்ப எங்க கொண்டு வந்தாரு? அந்த பாபிலோனிலிருந்து திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிற 23வது வசனம். ஆனால் அவனுடைய மகன் அப்படி தாழ்த்தலையா? தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல. அப்ப பாருங்களேன், மனாசே ஆகிய அவன் தகப்பன் தாழ்த்தினது போல இந்த ஆமோன் என்பவன் அவனுடைய குமாரன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். பாருங்க, அது கீழே அவனுடைய முடிவு மோசமா இருக்கு. யார் அது? அதே மனாசேயுடைய மகன். அவன் தாழ்த்தல. யார் தாழ்த்தினது? மனாசே தாழ்த்தினது போல அவன் குமாரன் தன்னை தாழ்த்ததுனால அவன் மடிந்து போனான். கீழே உள்ள வசனெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளும் போது சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். ஆமேன், அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு பகுதி நாம் வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம். யோபு 22:21. அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். ஆமா, எலிபாஸ் இல்லையா, எலிபாஸ் என்கிறவனுடைய வார்த்தை யோபுக்கு வருகிறது. நீ என்ன செய்யணும்? அவரோட பழகி சமாதானமாயிரும். யாரோட பழகி? கர்த்தரோட பழகி நீ சமாதானமாக இருந்தால் உனக்கு நன்மை வரும். கீழே நிறைய காரியங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்போதும் எப்படி உறவாடி இருக்கணும்? ஆண்டவரோட பழகணும். ஆண்டவரோட பழகணும். சொல்லுவாங்க இல்லையா, டெல் யுவர் ஃப்ரெண்ட் வாட் யூ ஆர். நீ எப்படி, உன்னுடைய நண்பரை எனக்கு சொல்லு, நீ எப்படி என்று நான் சொல்லிவிடலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் உங்கள் பழக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீ யாரோடு எப்படி பழகுறீங்க என்பதை மிக முக்கியம். பரிசுத்தவான்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளோடு பழகும்போது அந்த சுபாவங்கள் உங்களுக்கு வரும். வராதா? யாரு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான் இல்லையா? யாரு? ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து தேவன் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமல் போனான். அவன் எப்படிப்பட்டவன்? குமாரரையும் குமார்த்தியிலும் பெற்றெடுத்த ஒரு குடும்பஸ்தன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், எங்களுடைய குடும்பம் இப்படியெல்லாம் இருக்குது, நாங்கள் எப்படி தேவனோட பழக முடியும், பேச முடியும், அடிக்கடி ஆலயத்துக்கு வர முடியும், கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு. ஆமேன், அல்லேலூயா. வாஞ்சை அந்த மகதலேனா மரியாள் ஆண்டவர் இயேசுவை தேடின காரியத்தினை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக தேடுகிறாள். எல்லாரும் ஓடிட்டாங்க, கூட அந்த சீஷரும் ஓடிட்டாங்க, மற்ற ஸ்திரீகளும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவ்வளோ அந்த தோட்டக்காரனை போல இருக்கிற இயேசுவை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக தேடுகிற காரியம் மிக முக்கியம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரோட பழகணும். ஆமேன். உங்கள் பழக்கம் எப்படிப்பட்டிருக்கிறது? சகோதரிகளே, பிள்ளைகளே, வாலிபரே, உங்கள் பழக்கம் டெல் யுவர் ஃப்ரெண்ட் வாட் யூ ஆர். உங்கள் நண்பரை எனக்கு சொல்லுங்கள். ஒருத்தருக்கு நல்ல பழக்கம் இருக்கணும். எங்கள் ஊரில் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, காண்பாரை கண்டால் கழுதியும் பரதேசம் போகுமா. காண்பாரை கண்டால் கழுதியும் பரதேசம் போகும். அதுபோல் உங்கள் சேர்க்கை எப்படிப்பட்டதோ அதுபோல தான். ஆகவே நீங்கள் ஆண்டவரோட
பழகி அப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை வரும், சமாதானம் வரும். அப்படி தானே படிக்கிறோம் 22, 21 நீர் ஆண்டவரோட பழகி சமாதானமாக இரும் என்று சொல்லி. ஏன் இப்படி இந்த எலிப்பா சொன்னான்னா, யோபு ரொம்ப சிச்சிக்கப்பட்டார் இல்லையா? யோபு ரொம்ப சிச்சை, உடம்பெல்லாம் நோய், பல பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்கும்போது அந்த சிச்சையை குறித்து அவன் சொல்கிறான், நீ அவரோட பழகி சமாதானமாயிரும். அதனால்தான் இப்போ கடைசி நாட்களில் சிலருக்கெல்லாம் சிச்சை என்று சொல்வதே ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. தண்டிப்பு, தண்டனை என்பதை யாரும் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. ஆனால் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் எடுத்து பாருங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சரி, அதுக்கு முன்னாடி 7ஆம் வசனம், நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சரி, இப்படி இங்க யோபு தேவனுடைய சிச்சையை கண்ட புருஷன். ஆமீன், அப்படிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பாடு ரொம்ப நெருக்கம், ரொம்ப போராட்டம். சரீரத்தில் மனைவியும் தூஷிக்கிறாள், எல்லாரும் பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க, ஆடு மாடுலாம் போயிடுச்சு என்றாலும் கூட தன் நாவினால கூட பாவம் செய்யாமல் அவன் தூயமான ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்தானே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானே. அந்த எலிப்பாசை பார்த்து சொல்ற, நீ தேவனோட பழகி சமாதானமாக இரும் என்று சொல்லி. ஆகவே நாம் வாசிக்கிறோம் அந்த 11ஆம் வசனத்தை இப்போ படிக்கலாம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், எந்த சிச்சையும் இந்த தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாகத்தான் இருக்கும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம். அல்லேலூயா. ஆமா, சிச்சை சகிக்காதிருந்தால் நம்ம வேற பொருளெல்லாம் இருப்போம்னு வேதம் சொல்கிறது. ஆகவே பிள்ளைகளே, வாலிப சகோதரரே, உங்களுக்கு சிச்சை வரும்போது அதை சகித்து அதை நீங்கள் பொறுத்து கொண்டு, ஏன் இந்த காரியங்கள் எங்களுக்கு வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர் என்றால், சகிப்பீர் என்றால், எந்த சிச்சையும் தற்காலத்திலே அது சந்தோஷமாக காணாமல் எப்படி இருக்குமா? துக்கமாக காணும். நல்ல வழியை சொல்லும்போது, என்னை பார்த்தா அவங்க பேசுகிறாங்க, என்னை பார்த்தா சொல்கிறாங்க, என்னை மட்டும்தானா என்று சொல்லி துக்கம் வரக்கூடும். ஆனால் வேதம் சொல்கிறது, அதிலே பழகினவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நீதியாகிய சமாதானம். அல்லேலூயா. இப்ப சமாதானத்தோடு சேர்ந்து தேவனுடைய நீதியும் வருகிறது. ஆகவே நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரும் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தரோடு நாம் எவ்வளவு பழகிறோமோ அவருடைய சுபாவம் நமக்கு வரும். அவர் சமாதானத்தின் தேவனாக, சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறபடியினால் சமாதானம் நமக்குள்ளே உண்டாகும். ஆமீன். அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். அது யோவான் 16:33 பார்க்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ சிச்சை வேணுமா? போராட்டம் வேண்டுமா? கஷ்டம் வேண்டுமா? பாடுகள் வேண்டுமா? வேண்டும். சில நேரத்தில் சங்கீதக்காரன் சொல்றது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அநேகமாயிரம் பொன் வெளியை பார்க்கணும், நீர் வெள்ளமென வேதம் நலம் என்று சொல்கிறாரே. அப்படி என்றால் வேதம் சொல்கிறது, என்னிடத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை உபத்திரவம் உண்டு, உலகினில்லை என்றேன், உலகத்தை வென்றேன் என்றே. அது நல்ல பாட்டு, வேண்டாம். அப்போது அதுக்கு பலன் தாரும் இந்த பாட்டு வரும். ஆகவே நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எலிப்பா சொல்கிறாரு, இங்கே நான் வாசிக்கிறோம், நீர் அவரோட பழகினால் உனக்கு சமாதானம் உண்டாகும். அடுத்து 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் இன்னொரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தின்படி நடக்கிறீங்க என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போதே அங்கே கிறிஸ்தவ கதையெல்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் உவமைகள்லாம் கேட்டிருக்கிறேன். அந்த நாட்களில் சென்னையிலேருந்து வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி, லைட் ஆஃப் லைஃப் என்கிற சில வேத பாடங்கள் போஸ்டில் அனுப்புவாங்க. ஒரு பெரிய ஆள் மாதிரி அதெல்லாம் வரவழைச்சு அந்த புஸ்தகங்களை நான் படித்து அதன்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். எப்போது 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே. அப்போது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் என்னென்னா, 2.5 ரூபாய்க்கு ஒரு பைபிள் உப்பு புஸ்தகமாக இருக்கும். இவ்வளோ பெரிய புஸ்தகம். ஒரு பைபிள் என்ன விலை தெரியுமா? அப்பொழுது 65 வருஷத்தில் 2.5 ரூபா. இன்றைக்கு அது அதிக வேலை. அந்த புஸ்தகம் வந்தோடனே சட்ட புஸ்தகம் மாதிரி நினச்சி அது ரீட் மெத்தேட்னு சொல்லுவாங்க. ரீட் புரியுதோ புரியலையோ ஆதி ஆமத்திலிருந்து படித்து நான் 10th முடிக்கிறதுக்குள்ளே 5 முறை வேதத்தை படித்தேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் நிறைய காரியங்கள். ஏதாவது எங்கேயாவது ஒரு சுவிசேஷ கூட நடந்ததுன்னா முதல்ல முந்திரி கட்ட மாதிரி முன்னே போய் உட்காந்து ஒரு வருஷத்தை வாசிக்க விடவே மாட்டேன். இப்போ மெல்லினும் விமலம் வாசிக்கிறது போல. அல்லேலூயா. அப்படி அது படித்து அந்த வேதத்தை நேசித்ததுனால கர்த்தர் சமாதானத்திற்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாகவும் மாற்றியிருக்கிறார். காரணம் என்ன? இளம் வயதிலேயே வேதத்தை தீமத்தை கற்றுக்கொண்டதுனால பிஷப்பாக மாறினார். ஆமேன். உங்களை எத்தனை பேர் ஆண்டோட ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக்கொள்ள தெரியாது. ஆனால் நீ வேதத்தை நேசித்து வாசித்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் அதனுடைய நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதனால் எப்போதும் வேதத்தை மடித்து வச்சு தலையில் வச்சு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சிலர் வேதத்தை என்ன செய்கிறாங்க? தலையில் பயந்து அப்படி இருக்கா? சிலர் கண்ணாடி தேடி அம்மா மாதிரி சிலர்லாம் கண்ணாடி தேடிட்டே இருப்பாங்க. எப்போ? போன வாரம் பைபிளுக்குள்ளே வச்சு கண்ணாடியே காணலை. இப்போது பைபிளை தேடி எடுத்து தொடச்சி பார்க்கும்போது அங்கே கண்ணாடி இருக்குது. அப்போ இந்த வாரமெல்லாம் என்ன செய்யலை? அது மாதிரி இருக்குது பாருங்களேன். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? கை கொள்றீங்களா? உங்களுக்கு சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டா? சாதாரண சமாதானம் அல்ல. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா வேதத்தை நேசிக்கிறது என்று சொல்வது வாசித்து நேசித்து படித்து அதன்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும்போது மிகுந்த சமாதானம். அதற்கு சில கற்பனைகள்லாம் இருக்குது. 48ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். பாருங்க, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். அப்பொழுது உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போலும். நதியை போன்ற சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது என்னது? நதியை போன்ற சமாதானம் என்பது, நதியை போன்ற சமாதானம் என்பது என்ன? சமாதானத்துக்கு விரோதமாக பல சூழ்நிலைகள் வரும். ஆனால் நதியை போன்ற சமாதானம் உங்களுக்கு இருக்கும் என்றால், இப்போ நதி ஓடிக்கொண்டிருக்க வைத்துக்கொள்ளுங்கள். இரு மரங்களும் இரு பக்கத்திலும் மரங்கள் இருக்கிறது. அதனுடைய இலைகள்லாம் அந்த தண்ணியில் விடுகிறது, அழுக்கெல்லாம் விடுகிறது. ஆனால் அது எங்கே போகுது? அடிச்சுட்டே போகுது. சென்னை பாஷையில் பேசும்போது அடிச்சுக்கினே போகுது இல்லையா? அப்போ அது எங்கே போகுது? அதே போல் எங்கள் சமாதானத்தை கெடுப்பதற்காக அசுத்தங்கள் அழுக்குகள் பல காரியங்கள் அங்கே அந்த நதியில் விழுந்தால் அதை செய்யும், அடிச்சுட்டே போயிடும். உங்களுக்குள்ளே சமாதானம் நிலைத்திருக்கும். ஆகவே வேதம் என்ன சொல்கிறது? கற்பனையில் என் கற்பனையிலே கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போன்ற சமாதானம். ஆமேன் சொல்லுங்களேன். 119:92 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் உன்னுடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். படிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால், உன்னுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராம இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி என்றால் வேதம் எவ்வளவு மனமகிழ்ச்சியாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம் துக்கத்தில் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம், இடறி போக மாட்டோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஏன் இது நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடிகிறது? வேதத்தை நேசித்து வேதத்தை வாசித்து, இங்கே நான் சொல்லப்படுறது போல வேதம் எங்களை மனமகிழ்ச்சியாக இருந்ததுனால என்னாச்சு? துக்கத்தில் அழிந்து போகவில்லை. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, ஆனந்த கழிப்பாய் மாற்ற. எரேமியா 31:13 பாருங்க. எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும்
முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். முதியோரும் கூட ஆனந்த களிப்பாக மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தத்தை பாருங்க. 31:13 உன்னுடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். ஆகவே வேதத்தை மனமகிழ்ச்சியாக நாம் எடுத்து படிக்க வேண்டும். கடமைக்காக கட்டாயத்துக்காக அல்ல. காலையில் எழுந்து வேலைக்கு போகும்போது கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு போகிறதில்ல. பாப்பா எப்படி கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு போகிறதில்ல. நீங்கள் குறிக்கப்பட்ட நேரம் எடுத்து வேதத்தை என்ன செய்யணும்? வாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு வசதியை தருவார், ஆசீர்வாதம் தருவார். ஆகவே கற்பனையிலே கை கவனித்த நடமாக இருக்கும். அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போல் இருக்கும். 66 அதிகாரம் 12 வசனத்தில் கூட கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும். பார்த்தீங்கன்னா சமாதானத்தை நதியை போல் இருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முழங்கால் வைத்து தாளாட்டுவாரு, இடுப்பில் வைத்து சுமப்பார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க இருக்கு? வேதத்தை நேசித்து அதன்படி ஜீவிக்கும் போது இப்படிப்பட்ட நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். 125 சங்கீதம் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம். ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேலாக இருந்தால், நீ யாக்கோபை போல ஜெபிக்கிறவனாக இருந்தால் என்ன சொல்வாரு? சமாதானம் உண்டு. 114 சங்கீதத்தில் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாய் மாறி இருக்கிறதா. 114:2 யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. ஆமென். அப்படி என்றால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஏசாயா 54:13 சீக்கிரம் படிச்சிருங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். பிள்ளைகளே, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுகிற ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் சமாதானம் உண்டு. நிறைய பேர் அதில் பயன்பெற்று வெளிநாடுகள் இருக்கிறாங்க, உள்நாட்டிலும் வேலை நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. காரணம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய சமாதானம் பெரிதாயிரு, மிகுந்த சமாதானம். இங்கே பெரிய சமாதானம். அது மட்டுமா, கீழே நிறைய ஆசீர்வாதங்கள் படிங்களேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை ஒருபோதும் அணுகுவதில்லை. அல்லேலூயா. படிங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம். சரி, அதெல்லாம் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அது தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தரால் போதனை தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே சாதனை செய்ய வேண்டும் என்றால் போதனைக்கு கீழ்ப்படியணும். சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற, போதனை வேற. இந்த போதனை என்று சொல்வது உபதேசத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிற காரியங்கள். அந்த அடிப்படையில் படிக்கும்போது இந்த உபதேசமானது நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று கொலோசியர் 1:28 நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சாலமோனுடைய நாட்களில் எங்கும் சமாதானம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 24 வசனத்தை படிக்கும்போது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய். சாலமோனை சுற்றிலும் எங்கும் சமாதானம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன்னை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருக்கும் என்றால் நீயே ஆலயமாய் மாறுவாய். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அவனுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஜீவனுடைய தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றால் நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். ஆமென். சாலமோன் சுற்றிலும் எங்கும்
எங்கும் சமாதானம். நம்மை சுற்றிலும் எங்கும் எப்படி இருக்கணும்? சமாதானம் காணப்படணும். அல்லேலூயா. எந்த வழியிலோ எந்த இடத்திலோ சத்துரு உள்ளே புகுந்து விடாதபடிக்கு தேவ சமாதானம் நம்மை சுற்றிலும் என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். இதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியறிதலுள்ளாய் இருங்க. நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி எவ்வளோ பாட்டு பாடணும். அதெல்லாம் பாடும்போதே நமக்கு அப்படியே கண்ணீர் வருகிறது. அவருடைய செய்த நன்மையை நினைத்து பார்க்கும்போது நமக்கு ஒன்று முடியல. ஆகவே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வது. அதுக்கென்று நீங்கள் ஒரே சரீரமான சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றியறிதலுள்ளாகவும் இருக்கணும். இது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ரட்சிப்பிலேயே இந்த காரியம் தொடங்குகிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. கீழே பார்த்தீங்கன்னா எப்பக்கத்தில் இருக்கப்பட்ட என்ன செய்யப்படுவதில்லை, ஒடுங்கி போக மாட்டோம். கீழே 3ஆம் வசனம் 4ஆம் வசனமா, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எந்த உபத்திரத்திலும் கூட நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த சமாதானத்தை தேவன் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு பகுதியை வாசித்து முடிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆவியின் சிந்தையானது ஜீவனும் சமாதானம். ஆனால் மாம்ச சிந்தை மரணம். எதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? இதோ மரண வழியும் ஜீவ வழியும் உங்களுக்கு முன்னே கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் எந்த வழியை தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த வழியிலே நித்தியம். ஆமென். மரண வழியும் நித்தியம்தான், ஜீவ வழியும் நித்தியம்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்குரிய பல காரியம், மாம்சமும் இச்சையும் அது ஒளிந்து போகக்கூடிய காரியம். தேவனுடைய வார்த்தையோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறதை விட்டுட்டு மாம்சத்தின் கிரியைகளை குறித்து வேதம் சொல்கிற அடிப்படை கலாத்தியர் புத்தகத்தில் பார்க்கிறோம். பெரிய அட்டவணையே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன என்று சொல்லி பெரிய அட்டவணையே இருக்கிறது. இவைகள் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு மாம்ச சிந்தைக்கு நம்ம இடம் கொள்ளாதபடிக்கு எப்படிப்பட்ட சிந்தை வேண்டும்? ஆவிக்கேற்ற சிந்தை. ஆவிக்கேற்ற சிந்தை என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கிளியராக தெரியும். ஆமென். எது மாம்சத்துக்குரியது எது ஆவிக்குரிய என்பதை ஆகவேதான் அபிஷேகம் பெற்றவன் நிதானித்து பார்க்கிறான். ஆமென். ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? ஆவியின் சிந்தையாக இருக்கும் என்றால் அங்கே ஜீவனும் சமாதானம் உண்டாகும். ஆகவேதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது முதல் 6ஆம் வசனம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். தொடர்ந்து படிச்சு பாருங்களேன். கடைசியாக சகோதரரே 9ஆம் வசனமா, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் இப்ப கவனிங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த காரியத்தை நாம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தோமாவையும் பார்த்து சொல்கிறார். என்னது? உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் அவன் முதல்ல சீசர்களை இயேசுவை சந்தித்த போது அந்த இடத்துல கூட்டத்தில் இல்லை. இப்போ நான் என்னுடைய விரலை அவருடைய காயத்தில் விட்டு பார்த்தா தான் நம்புவேன். இயேசு சொல்கிறாரு, கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறவனது
பாக்கியவான் என்று சொல்லிட்டு தான் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம். நாம எந்த சந்தேகத்தில் வந்திருக்கிறோம்? அந்த சந்தேக பேர் வழியாகிய தோமாவின் வழியில் தான் வந்திருக்கிறோம். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்த தோமா இல்லையா, அந்த வழியில் தான் வந்திருக்கிறோம். அதனால தான் அநேக சந்தேகப்பட்டு கொண்டு இருக்காங்க சில காரியத்தை குறித்து. இது என்னமாய் முடியுமோ, எப்படி ஆகுமோ, எப்படி என்று சந்தேகப்பட்டுள்ள இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு சமாதானம். ஆமேன். ஏசாயா 26:3 4வது வசனத்தை பார்க்கும்போது ஒரு பூரண சமாதானத்தை பார்க்கிறோம். ஏசாயா 26:3 4 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. கிளிங் அன்டு ஜீசஸா, உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட மனுஷன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென். இந்த கண்மலையில கொண்டு போய் நம்மை நிறுத்த போகிறார். சீயோன் மலையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பூரணமாக கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் பூரண சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வருகை நாளில் நாம் கவனமாக இருக்கணும். தேசத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது என்ன சம்பவிக்குமோ தெரியாது. எதை பற்றி நாம் கவலைப்படாமல் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்க. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். ஈரான்ல நடக்கிற காரியத்துல வெந்து அழிந்து உருகிட்டு போயிட்டு இருக்கு. அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறீங்களா? ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி, எங்கே சமாதானத்தோட அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. சமாதானத்தோட அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம். இந்த தீர்மானத்தோடு நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளுகை செய்யும். அது மட்டுமல்ல, நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கலாத்தியர் 1:3, எபேசியர் 1:2, பிலிப்பியர் 1:2, கொலோசியர் 1:2, 1 தெசலோனிக்கேயர் 1:1, 2 தெசலோனிக்கேயர் 1:2, பிலோமேன் 3ஆம் இத்தனை வசனங்களிலேயும் சமாதானம் மட்டுமல்ல, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சபைகளை அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு சமாதானம் மட்டுமல்ல, கிருபையும் கூடவே வருகிறது. அந்த கிருபையோடு கூட சத்தியமும் வெளிப்படுகிறது. கடைசியாக ஒரே வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். என்ன அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. 8 நாளைக்கு பின்பு. ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. போன வாரம் ஆராதனை பிற்பாடு 8 நாளைக்கு பின்பு என்ற வார்த்தையை கொண்டு தேவ சமாதானம் நம்ம மேலே ஆளுகை செய்வதாக. சமாதானத்தின் தேவனாமே தாமே உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நரும் சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாளிலும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் சபையின் நடுவில் எழுந்தருளபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இடைவிடுகிறீர், எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வான சேனையோடு எங்கள் மத்தியிலே இறங்கி எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு கொண்டு இருக்கிறீர், எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஐயா. விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின 8 நாளைக்கு பின்பு ஆண்டவரே, சீஷர்கள் மத்தியிலே இறங்கி வந்த உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவன் இன்றும் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறீர். எங்கள் மத்தியிலே சமாதானத்தை நீ கொடுத்திருக்கிறபடியினால் நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே உலாவி நீர் ஆளுகை செய்கிறபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமாதானத்தை கர்த்தர் நீ கொடுத்த சமாதானத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபைதாரும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களால் ஆன மட்டும் ஆண்டவரே நீ சொன்ன யாவரோடு நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் தகுதியாக வேண்டுமானால், நீர் வரும்போது உம்முடைய கால சத்தம் கேட்க வேண்டுமானால் ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தோடு தகுதி உள்ளவர்களாக அதற்கு மாற்றப்பட கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் வாலிபர்களையும் சிறியோர் பெரியோர்கள் எல்லாரையும் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே, நீர்கள் ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னீர் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத இடங்களிலே சென்று ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, சமாதானத்தை பண்ணி வைக்க வேண்டிய விசேஷ கிருபையே ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சமாதான பிரபுவாக இருக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களை மட்டும் தாங்கினது, சபையை தாங்கியிருக்கிறது. சமாதானமாக எல்லா குடும்பங்களிலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். அதனால் அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து ஆண்டவரே, வேத வசனங்களை நாங்கள் பார்த்து கொண்டே வந்தோம் ஆண்டவரே. இந்த வசனங்களையெல்லாம் கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக அதற்கேற்றபடி எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க என்னையும் எங்களையும் சபையின் மக்களையும் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி ஜீவிக்க உதவி செய்வீராக. இந்த நாள் ஆராதனையின் பொருட்படுத்தபடி நாளும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை உடைய இரத்த கோட்டைகள் மூடி எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். விசேஷமாக ஆலயத்துக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்போம். சண்டே கிளாஸ் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரனை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு பள்ளி